ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காராசேவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை 2 கப் அளவுக்கு கடலை மாவு, அதே கப் அளவுக்கு பாதி அளவு அரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு 1-2 உடச்சி சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புழியும் போது சரியாக வராது மாவு, அதுக்காக தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதோட தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெயை காய்ச்சி சூடாக எண்ணெயை அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட காராசேவ் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற அச்சியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. காராசேவ் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சுடு பண்ணிக்கோங்க. இது கடலை எண்ணெய் அப்படிங்கிறதுனால ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு மாவு பிழிஞ்சு விடும்போது மேலே பொங்கி வரும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காராசேவ் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விடுங்க. இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி இன்னொரு சைடு நல்லா வேக விடுங்க. ரெண்டு சைடு நல்லா வெந்துடுச்சு. அந்த சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுவோம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காராசேவ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட காராசேவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடச்சி உதுத்து விட்டுக்கோங்க. கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிச்சிட்டு அதோட சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட காராசேவ் முறுமுறுப்பாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நல்ல மூடி போட்ட ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஸ்நாக்ஸ் தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.